பாடினும் கேட்டிலையோ ஆடிவென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியானும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பல தேதியாடும் கூத்தனி வாழும் குவலயம் எல்லாமும் காக்கும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வரை சிலம்பவாத வேண்டிக் கொள்வேன் தவனறிய தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் மேன்மை போல் செல்வி நீதி விளங்குக உலகமெல்லாம் முன்னவரை முன்னின்றால் முடியாத பொருளுள்ளது. திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் திரு அண்ணாமலை அருளியது. ஆதியும் மந்தமும் இல்லாரும் சோதியையாம்பாக கேட்கும் வாழ்க்கடங்கள் மாறி வளருயோ வன்
செவியோரின் செவிதான் மாதேவன் வார்கடங்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து போதாரமடியின்மே நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே இதயம் தோழி பரிசில் ஒரெம்பாவாய். ஆசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் சீசிலையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் எல்லை சிற்றம்பலத்துள் ஈசனோர் கண்பாராம் ஆரேலோரும் பாவாய். முத்தன்ன விண்ணகையாய் முன் வந்து வேறெழுந்தின் அத்தன் ஆனந்தன் அமுதென்று அள்ளூரே தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியும் உண்மை தீர்த்தாற் கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் தேவார ஞான கண்மணியாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் பாராட்டுகளையும் சொல்லி, இது இன்னைக்கு கேட்கிற கேள்வி இல்லை. இப்ப பாரு உழவாரம் பண்ணி கோவில் போயிட்டே இருக்கீங்களே, அப்படி என்னதான் நம்ம சாமி கொடுக்குது? சுந்தரர் காலத்துல இருந்தே இந்த கேள்வி இருந்துக்கிட்டு ரொம்ப அழகா அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் சொல்லிடலாம் இல்லையா? உள்ளும் மெய்ப்பொருளும் தருவானை. கேட்ட கேள்விக்கு முதல் வார்த்தை, சிவபெருமான் பொன்னை கொடுப்பாரா? கொடுப்பார், வாங்கியிருக்காரு. ஆனா அதுல ஒரு விகுதி சேர்த்தாரு பாருங்க, பொன்னும் பொண்ணை மட்டும் கொடுத்துட மாட்டாரு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. எவ்வளவு வேணாலும் கொடுப்பார், ஆனா அது நிலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, அள்ளி கொடுக்குற. அதுதான் நிலையானதுன்னு நம்பி அது மேல பற்று வச்சா கிள்ளி தான் முடியும். வாழும் வகைக்கு வேண்டிய செல்வத்தை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் நம் பெருமான். ஆனால் அந்த ஞானத்தையும் சேர்த்து தான் கொடுப்பார். பொன்னும் மெய்ப்பொருளும்
தருவானை போகமும் திருவும் உணர்ப்பானை சகலவிதமான போகங்களையும் அனுபவிக்க முடியும். திருவோடு சேர்ந்துதான் அனுபவிக்க முடியும். நான் ஒரு கையில சிவத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியுமா? சிறப்பாக வாழ முடியும். எல்லா போகங்களையும் அனுபவிக்க முடியும். ஆனா இந்த திரு என்கின்ற சிவத்தை விட்டு விட்டால் போகம் நம்மை வேறு திசைக்கு அள்ளி கொண்டு போய்விடும். அதனால் ரெண்டையும் சேர்த்து உணர்த்தித்தான் கொடுப்பாரா சுவாமி. போகமும் திருவும் உணர்ப்பானை. எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? தப்பு நடக்கும். விண்ணையில் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர படிப்பானை இன்ன தன்மையல் என்று அறிவுண்டாயம்மானை. இவர்தான் சிவபெருமானை யாராலையாவது உறுதியா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இன்ன தன்மை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா ஞானமே வடிவான சம்பந்தர் சொல்லுகிறார் சிராப்பள்ளி பதிகத்திலே, யார் இவர் செய்கை அறிவாரே, இவர் எப்ப என்ன செய்வார்னு யாருக்கு தான் தெரியும். சிவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்னு ஒரு படத்துல சொன்னாங்க. அந்த மாதிரி சம்பந்தர் அன்னைக்கே சொல்லிட்டார், இவர் செய்கையை யார் அறிய முடியும்? அதுக்காக அவர் கிடைக்காத பொருள் எட்டாத பொருள் என்று நினைத்து விட வேண்டாம். இன்ன தன்மையில் என்று அறிவுண்டாயம்மானை எளிவந்த பிரானை. நேரும் போதும். அப்படி ஒரு உத்தரடி தண்ணியை விட்டு ஒரு வில்வத்தை வச்சு சுவாமின்னு சொன்னா அந்த இடத்துல எழுந்து நின்று காட்சி தருவார். இன்ன தன்மையில் என்று அறிவுண்டாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கருமாமே திருவாரூரானை மறக்கருமாமே பொன்னும் மெய் பொருளும் தருவானே பொருளும் தருவானை. உலகளாவிய ஆன்மீக சங்கத்தின் சார்பாக பலத்த கரவோசை. சங்கநாதம் ஒலிக்கணும். உடுமலைப்பேட்டை ஜெயசிங் லிங்கவாசன் என்ற குருநாதர் அவர்களும் இந்த சபைக்கு வந்திருக்கின்றார். நல்ல குருவால் தான் நல்ல ஒரு சிஷியனை உருவாக்க முடியும். அப்படி அந்த குருவர்களோடு அண்ணாமலையாருடைய திருவருளையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாராட்டு அந்த சாதனை படைத்த ஆன்மாவுக்கு மட்டுமல்ல, அந்த சாதனையை உருவாக்கிய குருவுக்கும் சென்று சேரும். பலத்த கரவோசையோடு அடியார்களை பெருமைப்படுத்துவதும் ஏற்கனவே சாதித்த அடியார்களுடைய மகத்துவத்தை எடுத்து பறைசாற்றுவதும் நம் அடியாருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும்.
பந்தசரணாய திருவடிகள் போற்றி போற்றி அருளுடைய திருவடிகள் போற்றி போற்றி ஏவாரம் உழவாரம் அது நம் வாழ்வின் ஆதாரம் உணவனே முன்னின்றால் முடியாத உள்ளதோ கடன் பரிசை விட்டதை சொல்லி உங்களுக்கு திருவார்கள் இந்த சிறப்பு மலர் மட்டுமல்லாது உமா நந்தினி அவர்களுக்கு உலகளாவிய ஆன்மீக சங்கத்தின் சார்பாக பொற்கிளி வழங்கப்படுகின்றது. அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சாதனைகள் ஏன் உலகளாவிய ஆன்மீக சங்கத்தால் இங்கே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சைவம் தலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அடியார் பெருமக்கள் எல்லாம் நாமும் இவ்வாறாக பலவிதமான சாதனைகளை செய்ய வேண்டும். 63 நாயன்மார்கள் 63 விதமான தொண்டை செய்து இறைவனுடைய அருளை பெற்றார்கள். அப்படி தொண்டு செய்யக்கூடிய பல வாய்ப்பு இந்த நூற்றாண்டிலே நமக்கு இறைவன் தந்தருளி உள்ளான். அந்த வாய்ப்பை எல்லாம் நாமும் நம் சந்ததியும் சரியாக பயன்படுத்த வேண்டும். நால்வர் வழியிலே நாமெல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சாதனை செய்யக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் அழைத்து பல சபைகளிலே நம் முன்னோர்கள் மரியாதை செலுத்தினார்கள். இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் பிரசாதம் என்பது அதற்கு விலை மதிப்பற்றது. ஆனால் அவர்களுக்கு நாம் செய்கின்ற இந்த மரியாதை என்பது சைவத்திற்கும் சைவ அடியார்களுக்கும் நாம் காட்டுகின்ற ஒரு மரியாதையாக மட்டுமே இருக்குமே தவிர அவர்கள் உழைப்புக்கும் அவர்கள் பாடக்கூடிய அந்த திருமுறைக்கும் மதிப்பு கிடையாது. அது இறைவனால் வழங்கக்கூடிய அந்த அருள் பிரசாதத்தை அந்த ஆன்மா சரியாக பெற வேண்டும். அதற்கு இந்த சபையின் சார்பாக அண்ணாமலையாருடைய திருவடியிலே விண்ணப்பமாக சாட்சி அந்த உமா நந்தினி அவர்களை பாராட்டி எங்களுடைய பைரோஸ் அகமது ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற நிற்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கின்ற சிவபுராண வாழ்த்துக்களோடு திருமுறை சாதனை, திருமுறையே ஒரு சாதனை தான். இதை ஒப்புவித்து உலகளாவிய ஆன்மீக சங்கத்தின் சார்பாக பரிசுகளையும் ஒரு கிழிகளையும் நம்முடைய உலகளாவிய ஆன்மீக சங்கத்தினுடைய நிறுவனர் அன்பு ஐயா நடராஜ சுவாமி அவர்களும், திருவண்ணாமலை கந்த தீபம் சிவகுமார் ஐயா அவர்களும் திருமுறையை விண்ணப்பித்து அதற்கு பதிலும் கிடைத்துவிட்டது. திருமுறையை விண்ணப்பித்த வாதபுரார் என்போர் அந்த வாதபுர அடிகள் சுவாமி மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிவனடியார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த கின்னஸ் சாதனை, இந்த கின்னஸ் சாதனை என்பது நடுவிலே இருப்பது, கின்னஸ் என்பது நடுவிலே இருப்பது. இந்த சாதனைக்காக அந்த கின்னஸ், அந்த விண்ணிலே இருக்கக்கூடிய ஈசன் கின்னஸ், இந்த மன்னஸிலே கின்னஸை கொடுத்திருக்கிறார். முதல் சாதனை வின்னஸ், மன்னஸ், அப்புறமா கின்னஸ். ஊதப்பட்டது சங்கு, சங்கு ஊதப்பட்டது. அதை விட ஒரு பெரிய ரெக்கார்டு சாதனை எதுவுமே இல்லை. அப்பர் மடத்திலே திருக்கோயில் இல்லா திரியில் ஊரும், திருவெண்ணீர் அணியாத திரியில் ஊரும், பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாங்கினோடு பலத்தடிகள் இல்லா ஊரும், விருப்போடு வெட்சங்கு ஊதா ஊரும், வானுனியும் வெண்பொடியும் இல்லா ஊரும், அருப்போடு வரவழைத்திட்டு உண்ணா ஊரும், இவையெல்லாம் ஊரல்ல, இவை அடவி காடை என்றார் அப்பர் நாவுக்கரசர். எல்லாம் நிகழ்ந்து விட்டது, அனைத்துமே நிகழ்ந்து விட்டது. திருக்கோயில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திருவண்ணாமலை திருவெண்ணீர் அணிவித்து விட்டார். மந்திரமாவது நீரு சாமி, அசைவ சைவ என்று சொன்னார்கள். அசைவனா சைவனா விளக்க வேண்டும். சிவபெருமானி சைவன் என்று யார் சொன்னது? சிவபெருமானி சைவன் என்று யார் சொன்னது? அவன் அசைவன். அவன் அசைந்தால்தான் உலகம் அசையும். அவன் அசையலடா, அசையாது. அவன் அசைவன். அதனால அவன் அசைவன். திருநீர் பூசப்பட்டது. இங்க பாக்கலாம், ஐயா பூசினார் எல்லோருக்கும் திருநீர். பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாடி முடிக்கப்பட்டது. பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாங்கினோடு பல செடிகள் இல்லா ஊரும், மேல தாளம் கொட்டப்பட்டு விட்டது. விருப்போடு வெட்சங்கு ஊதப்பட்டது. நாமெல்லாம் கேட்டோம். விருப்போடு வெட்சங்கு, வாங்குவியும் தென்பொடியும் இல்லா ஊரும், அருப்போடு வரவெடுத்திட்டு உண்ணா ஊரும், இவைதான் ஊர் என்று சொன்னார்கள். இவைதான் ஊர். இந்த சபைதான் சபை. இந்த அம்மணிதான் கின்னஸ் பெண்மணி, அதுவும் உமா நந்தி. நந்தனுக்கு நாமெல்லாம் அருகம்பூ மாறிய சாத்தி காப்பரிசி வெள்ளத்தை கொடுத்து அவனுடைய சாபம் நீங்கிச்சு, நம்முடைய சாபமும் நீங்கும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வரங்களையும் அந்த நாளிலே பெற்றோம் என்று சொன்னால், அந்த காலத்திலே எங்க கிராமத்தில் சொல்லுவார்கள், சிவபெருமான் எப்படி எப்படியோ இருப்பார், அவருடைய நிலை யாரும் அறிய முடியாது. உலகராமனுக்கு ஓதற்கு அறியவர். அவர் என்னென்ன நலிவுகிறாரே தெரியாது, எந்த தாண்டவத்தில் ஆடுறாருன்னு தெரியாது. அதனால உன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நீ போய் நந்தி பகவானுடைய காதுல சொல்லு, நந்தி பகவானுடைய காதுல போய் சொல்லு.
நந்தி பகவானுக்கு தெரியும் சிவபெருமான் நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்பாரா ஏற்பாடா தெரியாது. ஏன்னா பல நேரத்துல ரொம்ப கோபக்காரர், எந்த நிலைன்னு தெரியாது. அதனால நந்தி பகவானுக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை சொன்னா எது நடக்கும். நாம சொன்னா சிவபெருமான் கேட்பாரோ இல்லையோ, நந்தி பகவான் சொன்னா சிவபெருமான் கேட்பார். அவர் நந்த, இந்த அம்மா நந்தினி, இந்த அம்மா நந்தினி, உமா நந்தினி. இப்ப நந்தி பகவானுடைய காதல தான் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப குறவு. என்ன காரணம் என்று நான் யோசித்தேன். நந்தி பகவான் காதல போய் விண்ணப்பத்தை வைப்பார்கள், சொல்லுவார்கள். அது எல்லாம் நடந்துடும் நம்பிக்கை. இப்பொழுது நந்தி பகவான் காதிலும் சொல்லுகிறார்கள், நேரடியாகவும் சொல்லுகிறார்கள். அந்த நேரடி விண்ணப்பம் தான் பன்னிரை திருமுறை. திருமுறை நந்தி பகவானுக்கு ஒப்பானது, நந்தி பகவானுக்கு ஒப்பானது. உமா நந்தினி, உமா பார்வதி கேட்டா, அப்பா என்ன உனக்கு மட்டும்தான் ஓம் ஓம் என்கின்ற பிரணவம், ஓம் என்கின்ற அட்சயம் உனக்கு மட்டும்தானா? ஓம், அந்த ஓம் என்கின்ற அட்சயம் பிரணவம் உனக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? பார்வதி கேட்டா, உமா கேட்டா. பார்வதி கேட்ட உடனே சிவபெருமான் பார்த்தார், அவ்வளவு தானே, உனக்கும் அந்த ஓம் என்கின்ற பிரணவம் அட்சயத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த உமையவளுக்கு பார்வதிக்கு நாம் எல்லாம் இப்பொழுது சொல்லுகிறோம். ஓம் என்கின்ற அந்த அகரம், அந்த மகரம், அந்த உகரத்தை நாம் சொல்லுகின்றோம். உனக்கும் உண்டு உமா என்று அழைத்தார். அது வந்து ஒலிக்கல உலகத்தில். உமா என்பது ஒலிக்காத நாமம், அவ்வளவுதானே. உமா அப்படி என்றார் சிவபெருமான். உமா உகரம் இருக்கிறது, மகரம் இருக்கிறது, அகரம் இருக்கிறது. ஆ உ மா ஓம், எனக்கு ஓம். பார்வதி எத்தனையோ நாமுடைய நாமத்தை சொல்லி இருக்கிறோம். ஆனால் உமா என்று ஒலிக்கிறது. அந்த உமா நந்தினி என்கின்ற பெயரால் வளர்த்து நம்மிடத்திலே, இந்த உலகத்திடத்திலே, சிவபெருமானிடத்திலே, நம்முடைய சமய புலவர்களிடத்திலே, சாமிகளிடத்திலே இதோ ஒப்படைத்த பெருமை, ஒப்படைத்த பெருமை. எத்தவர்கள் யாரோ கற்றெடுத்தார்கள், ஒப்படைத்திருக்கிறார்கள். குரு வந்து இருக்கிறார். குரு அருள் தலை பெற திரு அருள் வேண்டும், திரு அருள் தலை பெற குரு அருள் வேண்டும். எப்படி கூப்பிட்டார் அருள்கிரிநாதர் முருகப்பெருமானை? அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெந்தவனில் அஞ்சகன வேர் தோன்றும், நெஞ்சில் முருகா நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் என்று நாம் எல்லாம் புகழ் பாடுகிறோமே. அந்த முருகப்பெருமானை எப்படி அழைத்தார்? முருகா, சூர சமஹாரம் செய்து சூரபத்மனை எப்படியெல்லாம் அடக்கினாயோ ஒடுக்கினாயோ அந்த உருவத்திலே வேரோடு வா. கூப்பிடல அருள்கிரிநாதர். வள்ளி தெய்வானை சமேதமாக ரெண்டு பேர் மேல் கை தோள போட்டுக்கிட்டு வா முருகா அப்படின்னு கூப்பிடல அருள்கிரிநாதர். எப்படி வரணும், எப்படி வர வேண்டும் என்று கேட்டார்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. குரு இந்த ரூபம், எத்தனையோ வடிவ ரூபம் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு. அதெல்லாம் அந்த வடிவத்தில் எல்லாம் வாய் என்று அழைக்காமல் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழேன்னார அந்த குரு வந்து இருக்கிறார். அந்த குருவிற்கு நாம் எல்லாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்பேற்பட்ட உமா நந்தினிகளை உலகத்திலே வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுகள் பல நீண்டு நீங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த அளவில் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினேன். அடுத்ததாக உமாநந்தினி அவர்களுடைய குருவாக இங்கே சபையிலே அமர்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றனர். சிவா சிவா திருச்சிற்றம்பலம், தில்லைப்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதல் கடலை போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமானீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர்சீர் பரவுவார், சம்பந்த சரணாலய திருவள்ளிகளே சரண். இந்த மேடையிலே பெரியோர்களால் எங்களுக்கு கிடைத்த இந்த அனைத்து சிறப்புகளை எங்களுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் மலரடியில், அவர் கோவையிலே இருக்கிறார். சம்பந்த சரணாலயர் மலரடியில் மலர்களாக சமர்ப்பிக்கிறோம். இரண்டாவது, என்னுடைய உமாநந்தினி அவர்கள் ஒரு நன்றி உணர்ச்சியை இவருடைய குருநாதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு
ஏதோ ஒரு விஞ்ஞானியுடைய பெயரை சொல்லுகிறோம். நிச்சயமாக நமக்கு தெரியும் ஒரு விஞ்ஞானியால் அதை சாதிக்க முடியாது. உமானந்தினி மிகப்பெரிய சாதனை எடுத்திருக்கார். 10க்கும் மேற்பட்ட ஆச்சாரியர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. 3 வயதில் கர்நாடக சங்கீதம் பாட படித்தவர்கள். 3 வயதில் அவர்கள் உமானந்தினி அவர்கள் என்ன ஏன் குறித்து சொல்றாங்கன்னா, திருவாவூர் ஆதீனத்தினுடைய திருமுறை மற்றும் சித்தாந்த பேராசிரியராக நாயர் இருக்கிறேன். அப்ப என்னுடைய வகுப்புக்கு உமானந்தினி அவர்கள் நான் செய்த தவமாக வந்தார்கள் உமானந்தினி அவர்கள். அதனால அந்த முதல் முயற்சியில நான் சம்பந்தப்பட்டதுனால அந்த மற்ற உமானந்தினுடைய சாமி அழகா பாடினாங்க, நல்லா விளக்கம் சொல்லி பாடினாங்க. வாரியார் சுவாமிகளுக்கு பிறகு நான் அவரைத்தான் பார்க்கிறேன். பாட்டு வரும் பேச்சு வராது. அதனால சாமி சிலருக்கு பேச்சு வரும் பாட்டு வராது, ரெண்டும் வந்ததுன்னா சைவம் பண்ணிடலாம். அது உமானந்தினிக்கும் வந்திருக்கு. அவர்கள் அந்த கௌரவ மடத்திற்கு வாரம் ஒரு முறை தேவாரம் பேசி அனுப்புகிறார்கள். 10,000 பேர் பார்க்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு 10,000 பேர் பார்க்கிறார்கள். எனவே அவருடைய தமிழ் ஆர்வத்தை தூண்டிய, சைவத்தை தூண்டிய ஒருவர் என்ற முறையில் என்னுடைய பெயரை ஒரு நன்றி உணர்ச்சியோடு சொல்லுகிறார்கள். உங்களை எல்லாம் நாங்கள் எதற்காக பார்க்க வந்தோம் என்றால், அண்ணாமலையினுடைய ஜோதியில் கலந்து எப்படியாவது சுத்தமாகிவிட முடியாதா? நீங்க எல்லாருமே சுத்தமா இருக்கிறீங்க, நாங்க மட்டும் அசுத்தமா இருக்கிறோம். எப்படி சுத்தமாகிறது? இந்த ஜோதியில் கலந்து சுத்தமாக சாமி பாடும்போது சொன்னார். நான் அடிக்கடி யோசிப்பேன், தேவாரத்தை தனியா கொண்டு சேர்க்க முடியல, தனியா பேசினாலும் சித்தாந்தம் பேசினாலும் தூங்கிடுறாங்க, சைவத்தை எப்படி சேர்க்கிறது? எனக்கு தெரிந்து சாமி இன்றைக்கு பாடிய முறைதான் சரியான முறை. தேவாரத்தை கொண்டு வர்றாரு, பஜனை பாடலுக்குரிய சங்கீதங்கள் நாம சங்கீதம் சொல்லுகிறார், பிறகு கர்நாடக சங்கீத பாடல்களை உள்ள கொண்டு வர்றாங்க. இந்த முறையை கையாண்டால் எனக்கு தெரிந்து உமானந்தினையும் சாமியும் சிறந்தார்னா உலகம் முழுவதும் சைவத்தை கொண்டு வருது. மகிழ்ச்சியான நேரம். எப்போ முடிப்பீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு. சரியா 5 நிமிடம் கை செய்து கொடுத்துரு. இந்த நேரத்தில் மீண்டும், அதாவது இந்த குன்றக்குடி ஆதீன மரபு என்னுடைய குருமரபு. குன்றக்குடி ஆதீனத்திலே ஈரோடு திருமுறை கழகம் கொண்டசீர் பருவார் சிவதீக்கை பெற்றவர். அவரிடத்தில் தீக்கை பெற்றவர் இன்ஜினியர் பொறியாளர் அருட்செல்வர் கூடவே இருந்தவர் முத்துசாமி ஐயா என்பவர். அவர் அபிஷேக தீக்கை பெற்றவர். அவர்களிடத்தில் நாங்கள் எல்லோரும் தீக்கை பெற்றவர். நாங்கள் எல்லாருமே சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணக்கூடிய தீக்கை பெற்றவர். இன்றைக்கு ஐயாவுடைய அந்த விடுதியில் நாங்கள் தங்கி சிவபூஜை செய்து தான் வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் நாங்கள் நேற்றே வந்துவிட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணாமலையார் அம்மையெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து வழிபாடு செய்து மிக உருக்கமாக கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாதபடி, எங்க இருந்தோ 10 பேர் திடீர்னு வர்றாங்க, கூப்பிடுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, கோயில் கூப்பிட்டு போறாங்க. அவரை நான் இப்போதான் பார்க்கிறோம். ஆனா ஒரு பெரிய குழு அவர் பக்கத்தில் வச்சிருக்கிறார். திடீர்னு ஒரு 10 பேர் வர்றாங்க, சாப்பாடு கிடைக்கிறாங்க. திடீர்னு ஒரு 10 பேர் வர்றாங்க, அண்ணாமலையார் கும்பிடலாம் வாங்குறாங்க. மிகப்பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருந்தது. அதுபோல நம்முடைய உலகளாவிய இந்த சைவ நிகழ்ச்சியை சாமி எடுத்து செய்யறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்களும் சாமியை சார்ந்து வேலை செஞ்சுக்கிறோம். அவங்க சொன்ன வேலையை செய்ய தயாரா இருக்கிறோம். அதுபோல அவங்க அப்பா அம்மா இருந்த குடும்பம் ஒரு தனித்தன்மையானது. அதாவது உமானந்தினி அவங்க தாத்தா சிறந்த பாடல். இவங்க 2 பேரும் அரசு ஊழியர், அரசு பள்ளியில ஆசிரியர்கள். அவங்க முன்னோர்கள் இசை மரபுக்காரங்க. அதுல என்ன விசேஷம்னா, அவங்க அந்த குழந்தைய இன்னொரு செய்தி உடனடியா சொல்லிடுறேன். அண்ணாமலையாரை 13 மாதங்கள் தொடர்ந்து வழிபட்டு தவமிருந்து பெற்ற பிள்ளை. அவங்க ஜாதகத்துல அண்ணாமலையார் தான் உங்களுக்கு குழந்தை தரணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையாரை வழிபட்டு அவங்க திரும்ப ஏன் கோயிலுக்கு தொடர்ந்து அடுத்த மாசம் வர முடியலன்னா, தாய்மை அடைந்ததுனால வர முடியும். ஞான சம்பந்தரை அவங்க அம்மா தவம் செய்து பெற்ற மாதிரி நம்முடைய கண்ணம்மா ஆசிரியர் அவர்கள் தவம் செய்து பெற்ற பிள்ளை யாரு? உமானந்தினி அவர்கள் தவம் செய்து பெற்ற பிள்ளை. புரியுதா? அது அண்ணாமலையாருடைய சிறப்பு. அதுதான் இதுக்கு அமைந்தது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து நம்முடைய அகமது ஐயா எவ்வளவு பெரிய அவருடைய பேச்சை எல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் அவர்கிட்ட மாணவராக சேர்ந்தது நல்லது. புரியுதா? இந்த சைவம் பேசுற பேராசிரியர், அந்த ஆசிரியர் நாம மாணவராக இருக்கிறது ரெடியா இருக்கு. நல்லா பேசுறாரு, நல்லா அழகா சொன்னார். அந்த அசைவங்கிறதுக்கு பொருள் சொன்னார். எந்த உரையிலும் இல்லையா? ஆமா, அவருக்கு பதிஞானம் பாசஞானம் போயிட்டு, பசுஞானம் போயிட்டு, பதிஞானம் வந்துட்டு.
அதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பிறக்கும் போதே சைவன். அவர் நம்ம சாமியா அசைவன் அல்ல, அவர் பிறக்கும் போதே சைவன். எப்படி தெரியுமா? அகம் அது என்றால், அகம் என்பது யோகத்திற்குரிய இடம், அது என்பது வேதத்தின்படி பரம்பொருளுக்குரிய பெயர். அது பல சுவையென சாமி சொல்லுங்க. அமுது என அரிதென அறிதற்கு எளிதென அமரனும் அறியா. வேதம் இறைவனை அது என்று சொல்லும், ஆகமும் இறைவனை அவன் என்று சொல்லும். அகம் அது என்றால் அகத்திலே சிவத்தை கொண்டு பிறந்தவர் அகமது. அதனால நீங்கெல்லாம் சொல்றீங்க அவர் சாதனை பண்ணிட்டாரு, அவார்டு கொடுக்குறீங்க. அவர் பிறக்கும் போதே சைவம். எங்க குருநாதர் சொல்றாரு, எப்படி கம்ச என்று மாடு கூட சொல்லுது, உலகத்துல எல்லா உயிரும் சைவம் பாரு. என்னுடைய சம்பந்த சரணாலயம் சொல்றார். ஹம்சம் அருணை வடிவேல்நாதர் பெருசா விளக்குறார். ஹம்சம் என்ற சத்தம் தான் எல்லாமே என்பதை சொல்லி இரண்டே நிறைவு செய்திருக்கிறேன். இந்த அண்ணாமலை சாமி பாடும்போது ஒரு அழகிய செய்தி சொன்னார். ஜோதி குரு, அதுதான் எல்லாமே. ஜோதி குரு, அண்ணாமலை ஜோதி தான் சைவ சமயத்தினுடைய தீக்கை நேரம். சைவ சமயத்தில் எப்போ தீக்கை கொடுக்கலாம்னா, அண்ணாமலையார் ஜோதியாக இருக்கிற சிவராத்திரி அன்றைக்குரிய லிங்கோத்பவ நேரத்துல தான் தீக்கை கொடுக்கணும். அது சைவ சமயப்படி. அண்ணாமலையார் தான் அதற்குரிய கடவுள், குருவுக்குரிய கடவுள். அதற்கான ஒரு செய்தி என்னவென்றால், பூவார் மலர்குண்டு என்ற பதிவு சாமி பாடினாங்க, உமானந்தி பாடினாங்க. அதுல 3வது மந்திரத்தில் ஞானத்திரளாய், அதுதான் ஞானம், அந்த தீக்கைக்குரிய ஞானம். அதிலே பூமா மலை மேகம், ஞானசம்பந்தருடைய புராணம். அவருடைய திருமண பகுதிக்கு போங்க, ஞானசம்பந்தர் அந்த மணமகன் கையை பிடிச்சாச்சு. சேக்கிழார், நம்ம தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார், வெள்ளை மேகம் போல ஞானசம்பந்தர், மின்னல் கீட்டு போல மணமகன் என்று சொன்னார். நம்முடைய தெய்வ, நம்முடைய சீக்கை சுப்பிரமணியம் ஐயா, கோவை கவி சிவகவிமணி சீக்கை சுப்பிரமணிய ஐயா சொன்னாரு, இங்கு உபதேச மழை பெய்கிறது. ஏன் நீங்க தானே சொன்னீங்க, ஜோதிக்குள்ள எல்லாரும் கலக்கணும் நீங்க சொன்னீங்கல்ல. அந்த அண்ணா அந்த சீதாலை ஜோதிக்குள்ள அத்தனை பேரை அழைச்சிட்டு போகணும்னா உபதேச மழை பொழியப்பட்டது என்பதை சொல்லி, அதனால்தான் இது வினைகள் நீக்கக்கூடிய இடமாக, வினையை யார் நீக்கிற? ஐம்புல வேடையும் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு, அந்த உணர்த்த விட்டாதான் வினை போகும். அது அண்ணாமலை. அன்பியம் இன்மையின் அரண்கடல் செய்யுமே. இதெல்லாம் சொன்ன மாதிரி திருவடி அடைகிறோம் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஒரே ஒரு வார்த்தையால் நன்றி சொல்லுகிறோம். எப்போ உங்க விழா நடந்து நாங்கள் உங்களை பார்க்க வருவோம். உங்களுடைய விழா எங்க நடந்தாலும் உங்களை சந்திக்க வருவோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் விழா நடத்த மாட்டோம். நன்றி, நன்றி. சிவாயம். சம்பந்த சரணாலய திருவடிகள் பொருத்தி சிவாயம். சிற்றம்பலம் உமானந்தினி அவர்கள் இந்த கலியுகத்தின் ஞான குழந்தையாக கருதி அம்மையார் அவர்கள் திருமுறை என்கின்ற தேனை இப்பொழுது ஊட்டுகிறார். வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு, அன்பர்களுக்கு அப்பர் மடம், அண்ணாமலையுடைய அப்பர் மடத்தின் சார்பாக சிறப்பு செய்கிறது. சிறிது தினம் ஐயா தென்னாடுடைய சொல்லி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர் மடத்தின் சார்பாக விருந்தினர்களுக்கு, அன்பர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்த நிகழ்வாக ஐயாவுடைய திருவாசக சிந்தனை இருக்கிறது. இது உமானந்தினி அவர்களுக்கு சிறப்பு செய்யணும் சின்ன நிகழ்வாக அந்த 10 நிமிடம் ஏற்பாடு பண்றது. அதனால இது ட்ரையல் தான், நிகழ்வுக்கு நிறைய இருக்குது. மத்தியானம் விருது வருதுங்களா, மத்தியானம் இருக்குது. பாலினைந்தோட்டும் தாயினும் சார, பாலினைந்தோட்டும் தாயினும் சார, பரித்தினேன் பாரியேனுடைய ஊரினை உருக்கி உள்ளொடி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து செங்கன பிடித்தே எங்களும் தருளுவது சிற்றம்பலம். அண்ணாமலையுடைய அப்பர் மடத்தின் சார்பாக அன்பர்களுக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது, சிறப்பு செய்யப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, வாகம் என்று ஆனாய் போற்றி.
அடுத்த நிகழ்வாக அண்ணாமலை சிவனுடைய குமாரர் சிவகுமார் ஐயாவுடைய திருவாசக சிந்தனை. ஐயா அவர்கள் மிக மிக எளிமையான பேச்சாளர் இல்ல, வீர அப்பர் சுவாமிகள் திருமணம் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிய சுவாமிகள் அவர்களுக்கு அண்ணாமலையார் அருட்பிரசாதம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். உலகளாகிய ஆன்மீக சங்கம் வழங்கிய சைவ தொண்டிற்கான சைவ சொல் நாயகன் விருது வழங்கும் விழாவில் திருமுறைகள் ஓதி துவக்கி வைத்த சிவத்திரு ஜி. திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய சிவத்திரு ரமேஷ் அடிகளார் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த சிவத்திரு DSM பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும், சிவத்திரு நடராஜன் அவர்களுக்கும், சிவத்திரு K. ஜெயபால் ஐயா அவர்களுக்கும், திருப்பணி செம்மல் தவத்திரு திருவாரூர் சிவநடராசன் சுவாமிகள் உலகளாவிய ஆன்மீக சங்கம் அவர்களுக்கும், திருவாசக விண்ணப்பம் செய்த திருவாசக பித்தர் தவத்திரு வாதவூரடிகள் தர்மபுரி சென்னை சிவலோக திருப்படம் ஐயா அவர்களுக்கும், திருவாசகமும் அணிவாசகரும் என்று ஆன்மீக சொற்பொழிவு வழங்கி அடியார்களை நன்கு உபசரித்து எங்களையும் வரவேற்று உபசரித்த சிவத்திரு மா. சிவகுமார் அடிகளார் அவர்களுக்கும், பரம் விருது வழங்கி ஊக்குவித்த ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் மடம் உளுந்தூர்பேட்டை ஐயா அவர்களுக்கும், விருது பெற்ற ஏற்புரையும் வழங்கிய கலைமாமணி PB ஃபைரோஸ் அகமத் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய சிவத்திரு S. பாலச்சந்திரன் ஐயா தெற்கு மண்டல இயக்குனர் வானிலை ஆராய்ச்சி மையம் ஐயா அவர்களுக்கும், சிவத்திரு திருவருட்பா இசைமணி ஜீவ சீனிவாசன் அடிகளார் அவர்களுக்கும், சிவத்திரு குப்புசுவாமி ஐயா நன்றியுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர்பரவார் குருகுலம் உடுமலை பரமகுரு சிவத்திரு சம்பந்த சரணாலய அடிகள், குரு சிவத்திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா என அடியார்கள் சார்பிலும் நன்றிகளை கூறுகிறோம். திருச்சிற்றம்பலம்.